இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கே பிடிச்சமான ஒரு மங்களகரமான ஒரு விஷயங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதாங்க மெஹந்தி. ஸோ மெஹந்தி அப்படின்னு சொன்னாலே இட்ஸ் ஒரு ஆர்டிஸ்டிக்கா கலைநயத்தோடு அதை நம்ம பார்க்கணும் பாருங்களேன். என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம மெஹந்தி டிசைன்ஸ் பார்க்க போறோம். இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டுல உலகம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன் தான் நடந்துகிட்டு இருக்குங்க. ஸோ இப்படி வேற வேற நாட்டில் இருக்கிற கலைகளை எல்லாருமே நம்ம எல்லாரும் வந்து கத்துக்கிறோம் பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் பாருங்க, லண்டன்ல தொப்பி போட்டுக்கிறது ஒரு ஃபேஷனா உலகம் முழுக்க அது பரவிடுச்சுங்க. அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஜப்பான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து அந்த ஃப்ளாஸ் டெக்கரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து இக்கிபானா அப்படின்னு சொல்லுவாங்க. விதவிதமாக டெக்கரேட் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை எல்லா உலக மக்களும் கற்றுக்கிட்டாங்க. ஜப்பான்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டது தாங்க இந்த ஃபென்சியூ அப்படின்னு சொல்கிற வாஸ்து சாஸ்திரம்னு சொல்லுவாங்கங்க. ஸோ எல்லாருக்குமே வாஸ்து அப்படின்னு சொன்னாலே ஒரு பீஸு, ஒரு நிம்மதி, அந்த மாதிரி அது ஒரு திங்கிங்கே அவங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. நம்ம நாட்டு மக்கள்லாம் ரொம்ப கிரேசியாக இருக்கிறாங்கங்க. அந்த லாஃபிங் புத்தா வைக்கிறது, அந்த அவங்களுக்கு வந்து அந்த பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த இண்டோர் பிளான்ட் மாதிரி நிறைய வச்சு வளர்க்குறது, ஃப்ராகில் வந்து அதை வந்து வீட்டில் வச்சுக்கிறது, அந்த ஜேடில் பேங்கிள் போடுறது, அந்த டிராகன் வீட்டில் வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா. அதே மாதிரி தாங்க இந்த அரப் நாட்டிலேருந்து நம்ம நாட்டில் எல்லா நாட்டிலையும் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த அரபிக் மெஹந்தி போடுறதுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியே பாருங்களேன், அரபு நாட்டில் வந்து அவங்களோட வெட்டிங்கு, அவங்களுடைய திருமண விழா, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக போட்டுக்கிட்டு இருந்த டிசைன்ஸ் தான் இப்போ வந்து பாருங்களேன் எக்ஸ்டென்சிவாக உலகம் முழுக்க, வேர்ல்டு முழுக்க அந்த டிசைன்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்குங்க. அப்பெல்லாம் பாருங்க, அந்த கல்யாணத்தில் ஒரு வயசான லேடி இருப்பாங்க. அவங்க ஃபங்க்ஷனில் மணமகளுடைய ஃப்ரெண்ட்ஸு, மணமகளோட ரிலேட்டிவ்ஸு, அதே மாதிரி மணமகனோட ஃப்ரெண்ட்ஸு, அந்த ரிலேட்டிவ்ஸு, அவங்க எல்லாருக்கும் அந்த மெஹந்தியை போட்டு அதை அழகுபடுத்தி ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனாக, ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனாக அரபு நாட்டிலலாம் அதை ஃபேமஸாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம நாட்டில் கூட எப்படி ஒரு கல்யாணம், ஒரு ரிசப்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோமோ, அந்த மாதிரி மெஹந்திக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஃபங்க்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவான அரபிக் டிசைன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மருதாணி அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான நிகழ்ச்சிங்க. நம்ம கைக்கும் காலுக்கும் உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லையும் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மருதாணி இலையை அப்படியே அந்த தழையை அரைச்சி அதை வந்துட்டு அதில் டீ காஷன் போட்டுட்டு அந்த பாக்கு, சுண்ணாம்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இயற்கையாக ஹேர்பலாக அந்த கை ஃபுல்லாக அந்த தொப்பி மாதிரியெல்லாம் வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த காலெல்லாம் மாறி இப்போ பாருங்களேன் இன்ட்ரிகேட் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ரொம்ப மைன்யூட்டாக ராஜஸ்தானி டிசைன்ஸ், அரபிக் டிசைன்ஸ், அந்த மாதிரி பலவிதமான வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த டிசைன்ஸ் எல்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பாருங்க, இவங்களுக்கு அரபிக் டிசைனில் ஒரு சிங்கிள் லைன் நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த சிங்கிள் லைனில் பாருங்களேன், இப்போ பிளெயினாக போடுறோம். இதுலேயே வந்து இன்சைட் பார்த்தீங்கன்னா அந்த டபுள் கலர் நம்ம கொடுக்கலாம். பிளாக் கலரில் அந்த அரபிக் மெஹந்தியும், இன்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் கலர் மெஹந்தியும் போடலாம். இதே வந்து இன்னரில் ஷேடிங்ஸ் மாதிரி வெறும் லைன்ஸ் கூட நம்ம ரெட் கலரில் கொடுக்கலாம். அண்ட் கலர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டிசைனில் நம்ம என்ன காஸ்டியூம்ஸ் போடுறோம், என்ன நம்ம ஜுவல்லரி ஆக்சசரிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டு அதில் கூட ஸ்டோன்ஸு, அந்த பேர்ல்ஸு, கிளிட்டர்ஸு, இந்த மாதிரியெல்லாம் நம்ம நிறைய வந்து டிசைன்ஸில் கொடுக்கலாங்க. எப்படி நம்ம ஒரு உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லையும் வைக்கும் பொழுது அது வந்து நம்ம கை அந்த ஆரம்ப துளை, நம்ம நரம்பு மண்டலத்தின் ஆரம்ப துளை வழியாக சென்று நம்ம நரம்பு மண்டலத்தை சென்று அடையிறதுனால நமக்கு த ஹோல் பாடி நல்ல கூலிங் எஃபெக்ட் கிடைக்குங்க. ஸோ உஷ்ணத்தை இந்த மருதாணி போடுறதுனால நல்லா தடுக்க முடியும்.
நிறைய பாருங்களேன், மருதாணி வந்து நம்ம கைக்கு மாத்திரம் வச்சு அழகு பார்க்கறது மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியத்துக்கு கூட ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இந்த மருதாணியில மருத்துவ குணம் அதிகமா இருக்கு. ஸோ கோல்டு பாடி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மருதாணி வந்து அந்த அளவுக்கு கலர் கேட்ச் ஆகாதுங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க, மருதாணி போட்டுக்கிறதுக்கு முன்னாடியே யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்கு இல்லைங்களா, அதை ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்துட்டு நல்லா நம்ம கையிலெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு, பிகாஸ் மருதாணி போடுறதுக்கு முன்னாடி மெனிக்யூர் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கும்பொழுது மசாஜ் எல்லாம் நம்ம மாய்ஸ்சரைசர் க்ரீம் போட்டு பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் மெஹந்தி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கலர்லாம் எடுக்காது. அதுக்காக நம்ம நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மருதாணி போடுறோம். ஸோ போடும் பொழுதே அந்த யூக்கலிப்டஸ் ஆயில் கோல்டு பாடி இருக்கவங்களுக்கு கலர் எடுக்காது. அப்படிங்கிறதுனால நல்லா அதை கம்ப்ளீட்டாக கையெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மெஹந்தி டிசைன் ஸ்டார்ட் பண்ணாக்கா அவங்களுக்கு நல்லா கலர் கிடைக்கும். அப்படியும் சில பேருக்கு பாருங்களேன், எனக்கு இன்னமும் கலர் வரல, பட் எனக்கு ரொம்ப ஆசை, நல்லா எனக்கு டார்க் கலர் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, அவங்க வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் பேன், அந்த தவா மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் லவங்கத்தை போட்டுட்டு மைல்டாக ஹீட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒரு ஸ்மோக் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஸ்மோக்கில் நீங்கள் கையை ஃபுல்லாக நீங்கள் காமிங்களேன், மெஹந்தி டிசைன் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்மோக்கில் நம்ம கையை காமிக்கும் பொழுது அந்த கலர், அந்த ஸ்மோக் இந்த கலரில் பட்டு மருதாணியில் பட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணும்பொழுது பாருங்கள் ரொம்ப உங்களுக்கு அழகாக டார்க் கலர் வந்துடுங்க. நிறைய பேர் மருதாணி வச்சுட்டாலே எனக்கு அன்ஈஸியாக இருக்குது, ரொம்ப வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி பேர்டனாக இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஆஃப்டர் த மெஹந்தின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த மெஹந்தியில் வந்து ஒரு சுகர் சிரப் கொடுப்போம், லெமன் சிரப், லெமன் அண்ட் சுகரை போட்டு சிரப் நாங்கள் பண்ணி அந்த சிரப்பை லைட்டாக டச் பண்ணிவிடுவோம் இல்லையா. ஆஃப்டர் த டிசைன் கொஞ்சம் ட்ரை ஆன உடனே அதை அப்படியே நாங்கள் டச் பண்ணிவிடுவோம். பட் அந்த டிசைன் ட்ரை ஆனதுக்கப்புறம், அதை டச் பண்ணதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆன உடனே நீங்கள் வந்து நம்ம கையில் மெஹந்தி இருக்குது அப்படிங்கிற ஃபீல் பண்ணவே வேண்டாங்க. ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு என்ன வேலை செய்யணுமோ அப்படியே நீங்கள் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படியே மெஹந்திலேருந்து எடுக்கிறது சாப்பிட்றது மாத்திரம் நம்ம ஸ்பூனில் சாப்பிட்டுட்டா போதும் பாருங்கள். அப்போ நமக்கு அப்படியே எவ்வளோ நேரம் நீங்கள் விட்டுடுறீங்களோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக ஒரு ஆயில் போட்டு ஸ்லைட்டாக அதை மசாஜ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அன்னைக்கு ரொம்ப மைல்டாக உங்களுக்கு ஒரு லைட் ரெட் கலர் வரும். பட் போக போக பாருங்கள் நல்ல டார்க்காக நெக்ஸ்ட் டே பார்க்கும்பொழுது ரொம்ப பிரைட்டாக அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் மருதாணி அப்படின்னு பாருங்களேன், இப்போ இவங்களுக்கு சிங்கிள் அரபிக் மெஹந்தி போட்டுட்ருக்குறோம். ஸோ இந்த பிளாக் ஹென்னா அப்படிங்கிறது மெஹந்தியில் நம்ம போடும்பொழுது இட்ஸ் அ பீல் ஆஃப் மாதிரி தாங்க. இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு 10 மினிட்ஸில் இது ட்ரை ஆகிடும். அப்படியே பீல் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக அது அப்படியே வந்துடும் நமக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே என்ன நம்ம ஃபங்க்ஷன் இருக்குது, ஈவினிங் ரிசப்ஷன் அப்படின்னு சொன்னால் என்ன காஸ்டியூம்ஸ் நம்ம போடுறோம், என்ன ஜுவல்லரி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிளிட்டர்ஸ்லாம் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட ட்ரெஸ் காம்பினேஷனுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அதை கான்ட்ராஸ்டாகவும் கொடுக்கலாம், செல்ஃப் டிசைனாகவும் நம்ம கொடுக்கலாம் பாருங்களேன். ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் கோல்டன் கலர், சில்வர் கலர் கிளிட்டர்ஸ் இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு பிங்கிஷ், இந்த மாதிரி நிறைய வந்துட்டு வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ்லாம் நமக்கு இருக்குது. இதுலேயே பேர்ல் நம்ம ஸ்டிக் பண்ணலாம். அண்ட் தென் ஸ்டோன் வேணும்னா ஸ்டோன் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் பாருங்கள் மாடர்னாக ஃபுல்லாக எனக்கு ட்ரெடிஷ்னலாக வேண்டாம், இந்த மாதிரி எனக்கு பிடிக்கும், சிம்பிளாக வேணும் அப்படின்ட்டு பண்ணிக்கிறாங்க. மணமகள் மாத்திரம் இல்லைங்க, மணமகள் கூட வர ஃப்ரெண்ட்ஸு, சிஸ்டர்ஸு எல்லாருமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக லைக் பண்ணிக்கிறாங்க. இந்த டேட்டூ மாதிரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் டேட்டூன்னு கூட நம்ம சொல்லலாம் பாருங்களேன். இந்த டிசைன் வந்துட்டு எல்லாருமே அப்பராமில் பண்ணிப்பாங்க, வ்ரிஸ்டில் பண்ணிப்பாங்க, ஈவன் வந்து ஒரு நெக்லஸ், அதாவது ஜுவல்லரி போடுறதுக்கு பதிலாக கூட இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் அதை அழகாக ஃபேஷனாக அவங்க வந்து போட்டுட்டு அப்படியே விட்டுடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 days உங்களுக்கு அந்த மாடர்னாக அப்படியே இருக்குங்க. ஜுவல்ஸே இல்லாமல் நம்ம இந்த மெஹந்திலேயே, எஸ்பெஷலி இந்த அரபிக் டிசைன்ஸ்லேயே நம்ம ஜுவல்லரி மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்களேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த மெஹந்தி போட்டாக்கா அதில் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுமா அப்படின்லாம் கேட்பாங்க. பட் அதுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆன்டிசெப்டிக் நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் டிசைனே போடுவோம்.
இந்த மருதாணிக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் கூட நிறைய இருக்குங்க. லைக் நமக்கு வந்துட்டு நகை சுத்தி காலில் வந்து அந்த பித்த வெடிப்பு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அண்ட் தென் ஹேர் க்ரோத்துக்கு, ஹேர் வந்துல ஹேரில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப்க்கு, இதெல்லாம் வந்துட்டு அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லா ஷைனிங்காகவும் ஹேருக்கு நல்லா ஸ்ட்ரென்தனிங்காகவும் இருக்கிறதுக்கு இந்த மருதாணியை நம்ம பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மருதாணியில் பாருங்களேன், நிறைய பேருக்கு வந்துட்டு கிரே ஹேர் இருக்கும். பட் அவங்களுக்கு வந்து ஹேர் டை, கலரிங் இந்த மாதிரியெல்லாம் போட்டாக்க கண்டிப்பாக அலர்ஜி வரும், அவங்களுக்கு அது ஒத்துக்கவே ஒத்துக்காது. அப்படின்றவங்களுக்கு இந்த பியோர் ஹெர்பல் அந்த மருதாணியை அரைச்சி அந்த மருதாணியில் ராஜஸ்தான்லேருந்து வர வச்சிருக்கிறோம் ஸ்பெஷல் பவுடர். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து வெற்றி வேர், அருகம்பில், கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, மருதாணி இதெல்லாம் அரைச்சி அந்த பவுடர் வருது பார்த்தீங்களா, அந்த பவுடரை மெஹந்தியில் மிக்ஸ் பண்ணி ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நேச்சுரலாக ஒரு பர்கண்டி கலர் கிடைக்குங்க. கண்டிப்பாக கலர் வந்து பிளாக் கலர் வராது. பிகாஸ் ஒரு கெமிக்கல் இல்லைன்னா எந்த ஹேருமே கண்டிப்பாக நமக்கு பிளாக் வராது. ஸோ பியோர் ஹெர்பல் அப்படிங்கிறதுனால இந்த ரெட், இந்த ஒரு மாதிரி வந்து பர்கண்டி கலர் வந்து நேச்சுரலாக கிடைக்குங்க. அதுவே சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்களேன். பிகாஸ் அந்த மாதிரி கலர் வந்து அது ஒரு கலரிங் பண்ண மாதிரி ஒரு லுக்கும், ரொம்ப வந்துட்டு ஒரு சஃபாஸ்டிகேட்டடாக அவங்களுக்கு அழகாக அவங்க தெரிவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இவங்களுக்கு சில்வர் கலர் கொடுத்துருக்கோம், ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம், க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம், கோல்டன் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ இவங்க போடுற காஸ்டியூம்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நவரத்ன மல்டி கலர்ஸ் ஆஃப் காஸ்டியூம்ஸ் அப்படிங்கிறதுனால மல்டி கலர்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் வந்து நாங்கள் இவங்களுக்கு பண்ணியிருக்கிறோம். ஸோ இது பாருங்கள், ஆக்சுவலி இந்த மருதாணி டிசைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோலம் போடுற பெண்களுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த மருதாணி இட்ஸ் அன் இன்ட்ரிகேட் ஆர்ட்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு அதை போட முடியும். ஈவன் அவங்களுக்கு ஒரு பேசிக் டிராயிங், அந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்களே அந்த டிராயிங் நாலேஜ் இருக்கவங்க கூட ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாங்க. நிறைய பெண்கள் வந்து ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியாத இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி மருதாணியை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல திறமை, அதாவது வெறும் கோலம் போடுற பெண்களுக்கோ டிராயிங் வரைகிறவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த மருதாணி வரும்னு சொல்ல முடியாதுங்க. நல்ல திறமை இருக்கிறவங்களுக்கு, ஆர்வம் இருக்கிறவங்க யார் வேணும்னாலும் இந்த மாதிரி மருதாணியெல்லாம் அவங்க போட்டு பழகிக்கலாம் பாருங்க. ஸோ ஒர்க் பண்ணுறவங்கன்னு எடுத்துக்கோங்க, அவங்க வந்துட்டு அந்த பார்ட் டைமாக போய் இந்த மாதிரி படிச்சுக்கலாம், கற்றுக்கலாம். அதே மாதிரி அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய லீவு, அந்த எப்போல்லாம் அவங்களுக்கு லீவு கிடைக்குதோ அப்போல்லாம் போயிட்டு இந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்துட்டு இந்த டிசைன்ஸ் எல்லாம் அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டு அவங்களே சுயமாக நிறைய சம்பாதிக்கலாம் பாருங்களேன். பாருங்க, இந்த டிசைன்ஸ்ல கலர்ஸ் கொடுத்துருக்குறோம். இதே வந்துட்டு இப்படி வந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ரெண்டு கையும் நீங்க க்ளோஸா வச்சு இதுல பாருங்களேன், இப்போ இதுல மல்டி கலர்ஸ், அதாவது டபுள் கலர் கொடுத்துருக்குறோம். ஸோ ஒரு சிங்கிள் அவுட்லைன் மாத்திரம் பிளாக் கலர்ல கொடுத்துட்டு இன்னர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ டபுள் கலர் இப்படி வேணும்னாலும் ஒரு ஈவனா கொண்டு வரலாம். இதே வந்துட்டு உங்களுக்கு கிளிட்டர்ஸ் வேணும்னாலும் ஃபங்க்ஷன் போது மாத்திரம் இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது பாருங்களேன், இந்த மெஹந்தி டிசைனே ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா இருக்கு இல்லையா?
விஷயம் அரபிக் மெஹந்தி அப்படின்னு சொன்னாலே ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விஷயங்க. லைக் உங்களுக்கு ப்ரௌன் கலர், பிளாக் கலர் அண்ட் தென் உங்களுக்கு கோல்டன் கலர், கிளிட்டர் இதெல்லாம் போட்டு பண்ணுறது தான், டிசைன் நம்ம கொடுக்கறது தான் இந்த மெஹந்தியோட ஸ்பெஷாலிட்டியே பாருங்களேன். ஸோ இன்னைக்கு இதை பாருங்க, நம்ம அந்த கண்ணில் நம்ம பண்ணிக்கிறோம். எப்படி ஐயை அழகு பண்ணுறதுக்கு நம்ம ஐ ஷேடோ, ஐலைனர், மஸ்காரா, ஐப்ரோ இந்த மாதிரிலாம் நம்ம போட்டுட்டு அழகு பண்ணிக்கிறோம். மேக்கப் பண்ணாக்கா முகத்துக்கு அழகு கிடைக்கிற மாதிரி அரபு பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கை கால்களுக்கு மாத்திரம் அழகு பண்ணிப்பாங்க. அதுதான் இந்த அரபிக் டிசைன்ஸ் போட்டு ரொம்ப ப்ரிட்டியாக பண்ணிக்கிற டிசைன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்த அரபிக் மெஹந்திங்க. கஷ்டமான டிசைன்லாம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தெரியுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கிற டிசைன்லாம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தெரியும் இல்லையா? ஸோ கஷ்டமான டிசைனை தான் அப்படின்னாலும் பாருங்களேன், நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இஷ்டமான டிசைனாக தானே இது இருக்கு. சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற பியூட்டி டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரச மரத்து பாலை எடுத்துக்கோங்க, அதனோட மருதாணி இலையும் எடுத்துக்கணும். அந்த மருதாணி இலையோடைய நல்லெண்ணெய் 50 கிராம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி காலில் பாத வெடிப்புக்கு நீங்கள் அதை அப்படியே அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 hour சோக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுங்களேன். உங்களுக்கு அந்த பாத வெடிப்பு போய் பாதம் நல்ல சாஃப்டா அழகா உங்களுக்கு மாறிடும். என்ன நேயர்களே, ட்ரை பண்றீங்களா? நன்றி நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திப்போம். கலைஞன் டிவி வியூவர்ஸுக்கு வணக்கம். கிளினிக்கில் நம்ம யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு காமன் கொஸ்டின் அவங்க எல்லாரும் கேட்குறது வந்து பேபியோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், எப்போ ஃபீல் பண்ணுவோம், நார்மல் மூமெண்ட்ஸ்னால் என்ன அண்ட் ரெடியூஸ் மூமெண்ட்ஸ்ன்றது எப்போ சொல்லுவோம் அப்படின்றது பொதுவாக எல்லார் மைண்ட்லேயும் வர டவுட் தான். ஸோ ப்ரெக்னென்சியில் வந்து ரெடியூஸ் மூமெண்ட்ஸ், அசைரத்தன்மை, பேபியோட அசைரத்தன்மை அவ்வளோவா தெரியல, கம்மியாக தெரியுது அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் காஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. ஸோ ஒரு பேபியோட மூமெண்ட்ஸ் கர்ப்பை உள்ளே இருக்கும் போது பேபியோட அசைரத்தன்மை வந்து நார்மலாக இல்லை கம்மியான்றது நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நார்மல் மூமெண்ட்ஸ்னால் என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ நார்மலாக வந்து பேபியோட மூமெண்ட்ஸ் தெரியறது வந்து ஒரு 20 வாரத்துக்கு மேலே தான் தெரியும். ஸோ 20 வீக்ஸுக்கு முன்னால், எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியாக இருந்துச்சுன்னா 20 வீக்ஸுக்கு முன்னால் மூமெண்ட்ஸ் யூஸ்வலாக ஒன்றும் தெரியாது. அல்ட்ராசவுண்டில் நம்ம செக் பண்ணும்போது பேபியோட அசைரத்தன்மை நமக்கு தெரியும். பட் மதருக்கு அது ஃபீல் பண்ணுறது வந்து குறைஞ்ச 5 மாதத்துக்கு கழிச்சு 20 வீக்ஸுக்கு மேலே தான் மதருக்கு வந்து பேபியோட மூமெண்ட்ஸ் அசைரத்தன்மை தெரியும். செகண்ட் பேபி ஆல்ரெடி ஒரு தடவை அனுபவம் இருக்குது, அவங்களுக்கு மூமெண்ட்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா சம்டைம்ஸ் லிட்டில் ஏர்லியர் 16-18 வாரத்தில் வந்து மூமெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். பட் யூஸ்வலாக வந்து மூமெண்ட்ஸ் 20-22 வீக்ஸுக்கு மேலே தான் யூஸ்வலாக தெரிய ஆரம்பிக்கும். மூமெண்ட்ஸ் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப இன்ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும், அதாவது ஒரு நாள் ஒரு மூமெண்ட் 2 மூமெண்ட் தான் இருக்கும். பேபி வளர வளர அந்த மூமெண்ட்ஸ் வந்து இன்னும் கூட ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக 32-33 வீக்ஸ் வரைக்கும் அந்த மூமெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஈவன் அப் டு டெலிவரி, டியூரிங் கம்ப்ளீட்டாக ப்ரெக்னென்சி எண்ட் வரைக்கும் கண்டினியூஸாக மூமெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்ஃபேக்ட் அப் டு டெலிவரி ஆகிற டைம் வரைக்கும் பேபியோட அசைரத்தன்மை மதர் கண்டிப்பாக ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். பேபி மெச்சூர் ஆக ஆக பேபியோட குவாலிட்டி ஆஃப் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். அதாவது இனிஷியலாக பேபியோட நர்வஸ் சிஸ்டம்லாம் கொஞ்சம் இம்மெச்சூராக இருக்கும் போது ரொம்ப ரேப்பிட் ஆர் அன்கோஆர்டினேட்டட் மூமெண்ட்ஸ் இருக்கும். பட் ஒரு 32-33 வீக்ஸு கழிச்சு அந்த மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கோஆர்டினேட்டடாக ஆகும்போது அந்த மூமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் கண்டினியூஸாக அந்த 3rd ட்ரைமஸ்டரில் டேட் நெருங்க அசைரத்தன்மை கம்மியாக இருக்குன்றதுலாம் ட்ரூ கிடையாது. மேபி ஸ்பேஸ் இருக்காததுனால பேபியோட கம்ப்ளீட் சமர்சால்ட் மூமெண்ட்ஸ் ஃபுல்லாக அந்த மூவ் பண்ணுறதுலாம் தெரியாமல் இருக்கலாம். பட் சம் சார்ட் ஆஃப் அசைரத்தன்மை நிச்சயமாக டெலிவரி ஆகிற வரைக்கும் தெரியணும். பேபி வந்து ஹேஸ் சம் ஸ்லீப் சைக்கிள்ஸ், அதாவது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு பேபி தூங்கும், அதாவது 20-40 minutes, மேபி மேக்ஸிமம் 90 minutes வரைக்கும் தூங்கும். அந்த தூங்குற டைமில் வந்து மூமெண்ட்ஸ் இருக்காது. பட் டெஃபினட்டாக ஒன்ஸ் இன் 1 hour இல்லை ஒன்ஸ் இன் 2 hours டெஃபினட்டாக 1 மூமெண்ட்டாவது தெரியணும்.
ஸோ இந்த ஃபேக்ட் வந்து எல்லா மதர்ஸும் டெஃபினட்டாக எஜுகேட் ஆகி அவங்க மூமெண்ட்ஸ் நம்ம மானிட்டர் பண்ணணுன்றது அவேராக இருக்கணும். எனி சேஞ்ச் இன் மூமெண்ட்ஸ் யூஷுவலோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எக்ஸஸாக இருக்குது, இல்லை ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா உடனே டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணணுன்றது அவேராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட். இப்போது யூஸ்வலாக வந்து 28 வீக்ஸுக்கு மேலே பேஷண்ட்ஸ்க்கு ஒரு சார்ட் கொடுத்து சம்டைம்ஸ் மூமெண்ட்ஸ் நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சுச்சுவேஷனுக்கு என்ன ரீசன்ஸ் இருக்கலாம்? மதருக்கு சம்டைம்ஸ் சரியாக பேபியோட மூமெண்ட்ஸ் ஃபீல் ஆகாமல் இருக்கலாம். இதுக்கு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா, சப்போஸ் மதரோட பாடி வெயிட் ரொம்ப எக்ஸஸாக இருந்துச்சு, அப்டமன் ஃபேட் ரொம்ப எக்ஸஸாக இருந்துச்சுன்னா மூமெண்ட்ஸ் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக தெரியாமல் இருக்கலாம். இல்லை அந்த பேபியோட நஞ்சு பிளசண்டா வந்து ஆன்டீரியராக ஃப்ரண்ட்டில் அட்டாச் ஆயிருந்ததுன்னா அந்த ரீசன்னால கூட மதருக்கு வந்து பேபியோட மூமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தெரியலாம். பேபி ரீசன்ஸ் ஏதாவது இருக்குமா மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, பேபி சுற்றி இருக்க வாட்டர் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும். இல்லை பேபி வந்து க்ரோத் ரெஸ்ட்ரிக்டடாக இருந்துச்சுன்னா மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும். அண்ட் எர்லியராக சொன்ன மாதிரி ஸ்லீப் சைக்கிள் பேபி வந்து தூங்கிட்டு இருக்கும் போது அதோட மூமெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஏதாவது குறைபாடு கன்ஜென்டல் அப்னார்மாலிட்டிஸ் இல்லைன்னா பேபிக்கு வந்து அனீமியான்ற ப்ராப்ளம், அந்த பிளட் லெவல்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ கூட பேபியோட மூமெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அடிக்வெட் நம்பர் ஆஃப் மூமெண்ட்ஸ் வந்து இட்ஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் பேபிஸ் வெல்பீயிங். அதாவது பேபி அப்பப்போ அசைஞ்சிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு ரீஅஷூரன்ஸாக இருக்கும், இந்த பேபி ஹெல்த்தியாக இருக்குது, கரெக்டாக மூவ் ஆகிட்டு இருக்குன்றது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டராக இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு மூமெண்ட்ஸ் அவ்வளோவா சரியாக தெரியல, கம்மியாக இருக்குது, யூஸ்வலாக தெரியற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அதுக்கு நம்ம அந்த எத்தனை வீக்ஸில் வந்திருக்காங்கன்னு தகுந்த மாதிரி நம்ம ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கோம். ரொம்ப ஏர்லி வீக்ஸ், அதாவது 24 ஆர் லெஸ் தென் 24 வீக்ஸில் வந்து அசைற தன்மை தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா பேபி ஹெல்த்தியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு செக் பண்ணி பேபியோட ஹார்ட் பீட் நார்மலாக இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம்னா ரீஅஷூர் பண்ணி அனுப்பிடலாம். ஏன்னா அந்த ஜெஸ்டேஷனல் வீக்ஸில், அதாவது 24 வீக்ஸுக்கு லெஸ்ஸாக இருக்கும் போது அந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக சம்டைம்ஸ் மூமெண்ட்ஸ் தெரியாது. 24 to 28 வீக்ஸ், அதாவது 7வது மாதத்தில் வந்து அசைற தன்மை கம்மியாக இருக்குன்னு பேஷண்ட் சொல்லிட்டு வந்தாங்கன்னா அப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயில் டெஸ்டிங் பண்ணி ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு டெஃபினட்டாக பார்க்கணும். ஸோ ஜெனரல் எக்ஸாமினேஷன் இல்லாமல் சம்டைம்ஸ் அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் பண்ணி வாட்டர் அடிக்வேட்டாக இருக்கா, பேபி சுற்றி இருக்க ஃப்ளூயிட் லெவல்ஸ், பேபியோட க்ரோத் அடிக்வேட்டாக இருக்கா, சில சமயம் கார்டியோடோகோகிராம்னு ஒரு நான் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணி அந்த பேபியோட ஹார்ட் பீட் நல்லா இருக்கான்றது டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம பண்ணுற டெஸ்ட் எல்லாம் நார்மலாக இருந்துச்சுன்னா ரீஅஷூர் பண்ணி அகைன் மூமெண்ட்ஸை நீங்கள் க்ளோஸாக மானிட்டர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அனுப்ப வேண்டியிருக்கோம். பியாண்ட் 28 வீக்ஸ், அதாவது டேட் நெருங்க மூமெண்ட்ஸ் கம்மி அப்படின்னு சொன்னாங்கன்னா க்ளோஸ் மானிட்டரிங், ரொம்ப கொஞ்சம் டீட்டெயில் டெஸ்ட் பண்ணி பேபி ஹெல்த்தியாக இருக்கான்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டெஸ்ட் வந்து இந்த டாப்லர் பிளட் டெஸ்ட், பேபிக்கு ஒரு ரத்தோட்டம் நார்மலாக இருக்கான்னு செக் பண்ண வேண்டியிருக்கோம். அண்ட் பேபியோட அம்பிளிக்கல் கார்ட் பிளட் ஃப்ளோ, பேபியோட பிரெயின் பிளட் ஃப்ளோ நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரெடியூஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்னு வந்தாங்கன்னா இந்த டெஸ்ட்லாம் பண்ணி ரீஅஷூர் பண்ணி நம்ம அனுப்பி விட்டுடலாம். ரிப்பீட்டடாக நம்ம எல்லா டெஸ்ட்டும் நார்மல்னு சொன்னதுக்கப்புறம் கூட ரிப்பீட்டடாக மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா வேறு ரேரர் காசஸ், அதாவது பேபிக்கு வந்து அனீமியா, ரத்தம் கம்மியாக இருக்குது, இல்லைன்னா ஃபீட்டோமெட்டல் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேபியோட பிளட் வந்து மதரோட சர்க்குலேஷனில் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா பேபிக்கு ரொம்ப லோ ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பேபியோட அசைத்தன்மை கம்மியாகிறதுக்கு கொஞ்சம் ரேர் காசஸ். பட் ரிப்பீட்டடாக வந்து அசைத்தன்மை கம்மின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ரீசன்ஸ் இருக்கான்னு நம்ம டெஃபினட்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். கண்டினியூஸாக பேபி மூமெண்ட்ஸே தெரியல, எனக்கு சரியாகவே அசைல பேபி அப்படின்னா நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ சம்டைம்ஸ் டெய்லி கூப்பிட்டு டெய்லி ஹார்ட் பீட் செக் பண்ணிட்டு இருப்போம். க்ளோஸ் டு டியூ டேட் நெருங்கிடுச்சு, ஆல்மோஸ்ட் டியூ டேட் வந்துருச்சுன்னா சம்டைம்ஸ் டெலிவரி பண்ணி பேபியை டெலிவர் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். ஏன்னா பேபி அசையாமல் இருக்கும்போது நமக்கு எப்பவுமே ஒரு பயமாக இருக்கும், ஏதாவது பிரச்சனை நம்ம மிஸ் பண்ணுறோமா, ஏதாவது ரீசன்னால பேபியோட மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கா, இந்த மதருக்கு ஃபீல் பண்ணாததுக்கு ஏதாவது மேஜர் ப்ராப்ளம்ஸ் இருக்க போகுதுன்னு நம்ம யோசிச்சு டியூ டேட் நெருங்கிடுச்சுன்னா டெஃபினட்டாக பேபியை டெலிவர் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ எவ்ரி மதருக்கு வந்து நம்ம பேபி மூமெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் கான்ஸ்டண்ட்டாக மூமெண்ட்ஸ் மேலே ஒரு சப்கான்ஷியஸ் லெவலில் மூமெண்ட்ஸ் இருக்கான்றது நம்ம எப்பவுமே அவேராக இருக்கணுன்ற ஃபேக்டர் வந்து எம்பசைஸ் பண்ணணும். ஒரு மதர் வந்து மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்குது, எனக்கு தெரியல, இன்னைக்கு லெஸ்ஸாக இருக்குது, யூஷுவல் மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏதாவது ரீசன் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அடிக்வேட்டாக பேபி கரெக்டாக மூவ் பண்ணது வந்து நமக்கு ரீஅஷூரிங்காக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்குன்னு. கம்மி மூமெண்ட்ஸ், லெஸ் மூமெண்ட்ஸ் இருக்குன்னா சம் ரீசன் இருக்கும், பேபி வந்து நமக்கு ஏதோ சொல்லுது, அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்து அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்ரி மதர் ஷுட் பி அவேர் ஆஃப் ஹர் பேபிஸ் மூமெண்ட்ஸ் அண்ட்
டேட் நெருங்க மூமெண்ட்ஸ் கம்மியாகும்ன்றது ட்ரூ கிடையாது. அல்ட்ராசவுண்டில் நம்ம செக் பண்ணும்போது ஈவன் அப் டு டியூ டேட் பேபி வந்து கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நிறையா மதர்ஸுக்கு வந்து இந்த பர்செப்ஷன் இருக்கும், டேட் நெருங்க போது லாஸ்ட் ட்ரைமிஸ்டரில் பேபி அவ்வளோவா அசையாதுன்ற ஃபீலிங் இருந்து அவங்க பேபி மூமெண்ட்ஸ் கம்மியாக இருந்தால் கூட வந்து சொல்ல மாட்டாங்க. பட் அது ட்ரூ ஃபேக்ட் கிடையாது. நிச்சயமாக அந்த மூமெண்ட்ஸ் வந்து ரைட் அப் டு டெலிவரி, ரைட் அப் டு லேபர் பெயின் இருக்கும் போது கூட அசைஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ பேபி மூமெண்ட்ஸ் நோட் பண்ணி அது மேலே ஒரு க்ளோஸ் மானிட்டரிங் வைக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். வணக்கம் நேயர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரசத்துக்குன்னு ஒரு தக்காளி முன்னாடி கிடச்சிட்ருது. இது நாட்டு தக்காளின்னு சொல்லுவோம். இது வந்து லைட் மஞ்சள், அதாவது வந்து ரொம்ப சிவப்பாக இருக்காது, அதாவது சேப்பும் மஞ்சளும் கலந்த ஒரு கலராக இருக்கும். இதை வந்து பச்சையாக நம்ம வந்து ரொம்ப நல்லா வந்து ஒரு பச்சடி மாதிரி பண்ணி வெங்காயம் போட்டு சப்பாத்திக்கு தொட்டுப்போம். இல்லை இது வந்து ரசத்துக்கு ரொம்ப நல்லது, ஏன்னா அது புளிப்பாக இருக்கும். புளிப்பாக இருக்கிறதுனால அந்த ரசத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருந்து இந்த நாட்டு தக்காளி முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தா பசங்களுக்கு அது தக்காளின்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வந்து இந்த ஹைப்ரிட் தக்காளி தான் எங்கே பாரு கிடைக்குது. ரெட்டாக ரொம்ப சிவப்பாக இருக்குது, சின்னதாக இருந்தாலும் சிவப்பாக இருக்குது, பெருசாக இருந்தாலும் சிவப்பாக இருக்குது. இது வந்து ஹைப்ரிட் தக்காளி. இது வந்து நம்ம ரசத்தில் போட்டால் ஸ்வீட்டு தான் ஆகுமே தவிர அந்த புளிப்பு அந்த ஒரு வாசனை வரவே வராது. அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஹைப்ரிட் ப்ராடக்ட்ஸ் ஆயிடுச்சு. இது ஏன் ஹைப்ரிட் பண்ணுறாங்கன்னா, இப்போ பெங்களூர் தக்காளின்னு முன்ன இந்த மாதிரி கிடச்சிட்டு இருந்தது, அதையும் நாட்டு தக்காளியும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு தக்காளி கொண்டு வந்துட்டோம். இது வந்து நம்ம ரசத்துக்கு ஏற்றதில்லை, ஆனால் இது வந்து நம்மளுக்கு சாலடுக்கு சரி வரும். ஸோ இந்த மாதிரி தக்காளி மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கத்திரிக்காய், நம்ம பச்சை கத்திரிக்காய் இல்லை வந்து இந்த முள்ளு கத்திரிக்காய்ன்னு சொல்லுவோம், சின்னதாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே விதை போட்டால் ஃபஸ்ட் கிளாஸாக வளரும். இப்போ அது போக நீளமாக பெருசாக கத்திரிக்காய் வருது, ஆனால் நம்ம அது சமைச்சாலே டேஸ்ட்டே அந்த மாதிரி இல்லை, ஒரு வாசனை அந்த மாதிரி வருது இல்லை. இதெல்லாம் ஹைப்ரிட் வந்து இது வந்து உடம்பு கெடுதல் கிடையாது, ஆனால் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டுங்கிறது நம்மளுக்கு வருதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா ஆஸ்திரேலியா இல்லை அமெரிக்கான்னா எல்லாமே ஒரு வெங்காயம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வெங்காயத்துக்கு ஒரு 10 மடங்கு சைஸு பெருசாக இருக்கும். சேப்பு வெங்காயங்கிறாங்க, மஞ்சள் கலர் வெங்காயங்கிறாங்க, வெள்ளை கலர் வெங்காயங்கிறாங்க, அப்புறம் நிறைய வயலட் கலர், இந்த மாதிரி விதவிதமாக கலர் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வெங்காயத்தை, நம்ம சின்ன வெங்காயத்தை நம்ம போட்டு சாம்பார் பண்ணுற வாசனை நிச்சயமாக அதில் கிடையாது. ஸோ அந்தந்த ஐட்டம் வந்து அந்தந்த நாட்டில் எப்படி வளருதோ அதுதான் வந்து அந்த உணவுக்கு சரி வரும். இப்போ ஹைப்ரிட்டை விட தவிர இப்போ பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்லி மாடிஃபைட் ப்ராடக்ட்ஸ்ன்னு நிறைய வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற மக்காச்சோளம், முன்ன காலத்தில் நம்ம பீச்சில் போய் சோளம் சாப்பிட்டோம்னா ஒரு சோளத்தை 2ஆக உடச்சி 2 பேர் சாப்பிடுவாங்க. ஏன்னா அதை கடிக்கிறதுக்கு அதில் நார் சத்து நிறையா இருக்கும், நல்ல மஞ்சள் கலராக இருக்கும், அதனால் அது கடிக்கிறதே கஷ்டம். அது நம்ம ஊர் சோளம், இது ஒன்றும் கெடுதல் கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பாரு கிடைக்கிறது வந்து அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன பெரிய அந்த சோள பயரே பெருசாக இருக்குது, ஆனால் லைட் மஞ்சள் கலராக இருக்குது. அதனால என்ன, நார் சத்தை அதில் குறைச்சிட்டாங்க, ஆனால் ஸ்வீட்டை ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. அதனால் பேரே அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பருப்பூசலியில் கூட ஒரு கொத்தவரங்காய் இல்லை வாழைப்பூ போட்டு தான் நம்மளுக்கு பழக்கம். அதை விட்டுட்டு இந்த கார்னை போட்டு பருப்பூசலி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்னுமே ஒரு வகையான பருப்பு தான், அதே திருப்பி பருப்பூசலியில் போட்டு என்ன பிரயோஜனம் நம்மளுக்கு? அதுக்கு பதில் நம்ம பீன்ஸோ இல்லை கொத்தவரங்காவோ இல்லை நம்ம இந்த மாதிரி வாழைப்பூ போட்டால் அதில் இருக்கிற நார் சத்து, அந்த பச்சை கலரில் கால்சியம் சத்து, இது ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் பார்த்திங்கன்னா இது பெரும்பாலும் ஜெனட்டிக்லி மாடிஃபைட் ப்ராடக்ட்னு தான் சொல்கிறோம். அது வந்து 2 உணவுலேருந்து இருக்கிற அந்த ஜீன்ஸை எடுத்து போட்டு அதை மாற்றுறாங்க. இப்போ தக்காளியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா முதல் பண்ண ஜெனட்டிக்லி மாடிஃபைட் டொமேட்டோ வந்து ஒரு ஃபிஷ்ஷிலேருந்து ஒரு ஜீன் எடுத்து அந்த தக்காளியில் போட்டு அதை பண்ணினாங்க.
அந்த தக்காளியை வெட்டினா ஒரு ஃபிஷ் கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த தக்காளி இருக்கும். அதுக்கோசரம் தான் பண்ணினாங்க. ஒரு சாலட் கட் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்குங்கிறதுக்கு தான் பண்ணினாங்க. ஆனால் அந்த தக்காளியில் எப்படி நியூட்ரியன்ஸ் மாறிச்சு. இப்போ தக்காளி எதுக்கு சாப்பிட்றோம்? நம்ம புளிப்புக்கு சாப்பிட்றோம். அந்த தக்காளியில் புளிப்பு இல்லை. அதை தவிர பார்த்தீங்கன்னா அதில் லைகோபீன்கிற சத்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் எதாவது மாறிடுச்சா, இல்லை அந்த ப்ராப்பர்ட்டிஸ் லைகோபீனோட ப்ராப்பர்ட்டிஸ் மாறிடுச்சா, இதெல்லாம் நம்ம டெஸ்ட்டே பண்ணல. அதனால் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ப்ராடக்ட்ஸ் நம்ம சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. அது சாப்பிட்டா தான் நம்ம ஊரில் இருக்க எல்லாருக்கும் பட்னி அடங்குங்கிறது தப்பான கருத்து. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் மணிமேகலை. இன்னைக்கு நான் வந்து ஃப்ரெஷ் ஃப்ளார்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வந்து ஒரு 2-3 நாள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாங்கிறத பற்றி நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டில் வந்து என்ட்ரன்ஸ்லையும் இல்லை ரிசப்ஷனில் எல்லாமே ஃப்ளார்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம விசேஷங்களுக்குலாம் போனால் கூட நம்மளுக்கு வந்து ரோஸஸ் எல்லாம் சிங்கிள் ரோஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃப்ளார்ஸை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அந்த ஸ்டாக்கை மட்டும் ஒரு க்ராஸாக கட் பண்ணி நீங்கள் ஒரு கண்டெய்னரில் வந்து வாட்டர் போட்டுட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் வந்து சால்ட் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்ளார்ஸ் வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்பைரி ஆன மாத்திரைகளை கூட நீங்கள் போட்டிங்கன்னா கூட ஃப்ளார்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த ரூம் வந்து ஒரு லைவ்லி லுக் கொடுக்கும். வணக்கம் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களே, என் பேர் பார்வதி அசோக். இன்னைக்கு கிளே யூஸ் பண்ணி ஒரு ஹோம் டெக்கர் எப்படி பண்றதுங்கிறத நான் சொல்லி காட்ட போறேன். அதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள்ங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கெமிக்கல் கிளே, ஃபேப்ரிக் கலர்ஸ் பிளாக் அண்ட் கோல்ட், டால்கம் பவுடர், பிரஷஸ், சிசர்ஸ், எம்டி ரீஃபில். தேவையான பொருட்கள் என்னங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ இந்த கிளேவை யூஸ் பண்ணி ஒரு யானை குட்டியாக வந்து அந்த யானையோட மாடல் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிளேல வந்து 2 கலர் இருக்கும். அதை நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணி கையில் அப்ளை பண்ணிவிட்டு 2 கலரும் ஒன்றா வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கலர்ஸ் ரெண்டும் ஒரே கலரில் ஆகி ஒரு கிரே ஷேடில் கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படி சரியாக மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா காயவே காயாது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கையில் ஒட்டாமல் இருக்க அப்பப்போ வந்து பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பால் மாதிரி ஆக்கிக்கோங்க. இப்போ வச்சு யானையோட பாடிக்கு ஒரு பார்ட் எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த சைஸ் வந்து யானையோட பாடிக்கு வேணும். அதோட ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பால், காது பண்ணுறதுக்கு ரெண்டும் ஒரே அளவில் வேணும். அப்புறம் சின்னதாக டெய்லுக்கு குட்டியாக ஒரு பால், டெய்லுக்கு தந்தம் பண்ணுறதுக்கு இன்னும் குட்டியாக சின்னதாக 2 பால்ஸ் எடுத்து வச்சுட்டோம். இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். எப்பப்போ வேணுமோ பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து யானையோட பாடி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போகிறோம். சிசர்ஸ் வச்சு இந்த ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக பாதி வரைக்கும் கட் பண்ணுங்க. இதில் கூட பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். கட் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த சைடும் அதே போல் கட் பண்ணுங்க. இந்த சைடும் 4 சைடும் கட் பண்ணணும். இது மாதிரி இப்படி எடுத்து பார்த்தா இது 4 காலாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஒரு ப்ரெஷர் கொடுங்க. உள்ள கப் மாதிரி பண்ணுங்க. இது காயறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் எடுக்கும்.
இதை நம்ம நிற்க வைக்க போகிறோம். நிற்க வச்சு அது காயறதுக்குள்ளே நிற்க வைக்கும் போது அது செட் ஆகாது. அதுக்காக ஒரு பாட்டில் எடுத்து அது மேலே கரெக்டாக ஷேப் பண்ணி கால் எப்படி ஷேப் கொடுக்கணுமோ இங்கே கொடுத்துட்டு பவுடர் தொட்டு மேலே சர்ஃபேஸை வந்து ஸ்மூதன் பண்ணிக்கோங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி இதுலேயும் கொஞ்சம் பவுடர் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இப்போ யானையோட 4 கால் கிடைச்சாச்சு நமக்கு. இது அப்படியே 20 மினிட்ஸ் விட்டுருங்க. இது காஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதுலயே நான் இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கேன். அந்த இம்ப்ரெஷன் வந்து இன்னொரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம பண்ணலாம். இந்த காலில் இம்ப்ரெஷன் நீடில் வச்சு ஒரு 2 லைன் வர மாதிரி 4 சைட்லையும் இம்ப்ரெஷன் வச்சுக்குவோம். இது அப்படியே 20 மினிட்ஸ் காய விட்டுடலாம். காய விட்டதுக்கப்புறம் நமக்கு இப்படி கிடைக்கும். இதில் வந்து யானையோட ஃபேஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே தனியாக ஒரு பால் எடுத்து வச்சுருந்தோம். பண்ணுங்க. ஒரு சைடு மட்டும் ப்ரெஷர் கொடுங்க. திக்லேருந்து அப்படியே தின்னாக நமக்கு வரும். இந்த பாடி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு இந்த துதிக்கையை பண்ணிக்கலாம். இதுக்கு கம் எதுவும் தேவையில்லை. வச்சு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும்போது இதில் சின்னதாக ஒரு பெண்ட் பண்ணி விட்டுட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ஏற்கனவே காதுக்கு தனி சின்ன சின்ன பால்ஸ் வச்சுருந்தோம். வச்சு உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் என்ன ஆகும்னா நம்ம கப் ஷேப்பில் கிடைக்கும். காதோட வடிவம் அப்படியே கிடைச்சிடும். அதை 2 சைட்லையும் ஒட்ட போகிறோம். உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ கண்ணுக்கு பெண்ணோட ரீஃபில் பேக் சைடில் கண்ணுக்கு ஒரு இம்ப்ரெஷன். சின்னதாக நீடில் வச்சே நீங்கள் இன்னும் கூட டெக்கரேட் பண்ணுறதுனா பண்ணலாம். சென்டரில் ஒரு கோடு போட்டுட்டு கோடா சின்ன சின்ன இம்ப்ரெஷன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். இந்த ரீஃபில் வச்சு காது கிட்ட இப்படியெல்லாம் இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ யானைக்கு டெயில் பண்ண போகிறோம். ஒரு பால் மாதிரி பண்ணிட்டு ரோல் பண்ணுங்க. கொஞ்சம் ஹைட் ஆனோன்னு இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் கொடுங்க. நீடியில் வச்சு கட் பண்ணுங்க. பொறுமையாக எடுத்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணிடு. அட்டாச் பண்ண தெரியாமல் இருக்கிறதுக்கு பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே ப்ரெஷர் கொடுத்தோன்னா இது ஸ்மூத்தாக நம்ம ஏற்கனவே பண்ண பாடியோட ஒன்றோட ஒன்று மர்ஜ் ஆகிடும். ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக கிடைக்கும். இப்போ துதிக்கை பண்ண போகிறோம். சின்ன சின்ன பால்ஸ் 2 பால்ஸ் ஒரு சைடு மட்டும் ப்ரெஸ் பண்ணி தந்தத்தோட ஷேப் எடுத்துகிட்டு வந்துடுறோம். 2 சைடும் பண்ணிட்டோம். கரெக்டாக எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு உங்கள் ஊசி வச்சு உள்ளே அழுத்தி விட்டுடுங்க. ரெண்டு சைடும் தந்தமும் நம்ம பண்ணிட்டோம். இப்போ யானையோட உருவத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது காஞ்சதுக்கப்புறம் இதில் எப்படி கலர் பண்ணுறதுங்கிறத நம்ம காமிக்கிறேன். ஏற்கனவே நான் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் நம்ம எப்படி பெயிண்ட் பண்ண போகிறோங்கிறது பார்க்கலாம்.
கொஞ்சம் தண்ணியில் டிப் பண்ணிக்கோங்க ப்ரஷ்ஷை. பண்ணிவிட்டு எல்லா இடமும் பிளாக் கலர் அப்ளை பண்ணுறோம். பிளாக் கலர் ஃபுல்லாக இடத்துலையும் அப்ளை பண்ணுறேன், ஒரு கேப் கூட விடாமல். பெயிண்ட் ட்ரையாக இருந்ததுன்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக படாது, அதனால் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த சின்ன சின்ன கேப்ஸ்லாம் போனால் ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணுற மாதிரி போனீங்கன்னா உள்ள கலரு செட் ஆகிடும். இதை நம்ம கிஃப்ட் பண்ணலாம், ஹோம் டேக்கர்ஸாக யூஸ் பண்ணலாம், வேரிய சைஸில் பண்ணி கொலுக்கெல்லாம் பண்ணும்போது கூட கொலுக்கு வந்து டெக்கரேட் பண்ணி வைக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கெமிக்கல் கிளே யூஸ் பண்ணாமல் அவங்க சைனா கிளே யூஸ் பண்ணி அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கூட கொடுக்கலாம். ஃபுல்லாக இந்த குட்டி குட்டி இடத்துல உள்ளே போகிறது வந்து இம்ப்ரெஷன் கொடுத்தோம் இல்லையா, அங்கே போகிறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணி எடுத்து கலர் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி சர்ஃபேஸ்குள்ளே போனால் கொஞ்சம் தண்ணி வச்சு யூஸ் பண்ணி போனோம்னா ஈஸியாக வந்து அங்கே ஃபில் ஆயிடும் கலர் எல்லாம். இப்போ எல்லா சைடும் கலர் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கோல்டு கலர் இது மேலே கோல்டன் கலரில் டெக்கரேட் பண்ண போகிறோம். பிளாக் கலர் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அது மேலே கோல்டு கலர் எங்கெங்கெல்லாம் வைக்க போகிறோங்கிறது இப்போ பார்க்கலாம். கோல்டு கலரில் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன், அப்போ தான் அந்த ஃப்ளோ நமக்கு நல்லா கிடைக்கும். ப்ரஷ்ஷை வந்து நல்லா பாயிண்டடாக வச்சுக்கோங்க, ரோல் பண்ணி எல்லாம் ஒரே பாயிண்ட்டுக்கு வந்து இந்த விசில்ஸ்லாம் கொண்டு வர மாதிரி வச்சுக்கோங்க. கீழே நம்ம எங்கெல்லாம் இம்ப்ரெஷன் கொடுத்தோமோ அந்த இடத்துலலாம் கோல்டு கலர். கண்ணுக்கும் நம்ம கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். யானையோட துதிக்கையில் டிசைன் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் சும்மா நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுறேன். அதே போல் காதுக்கும் இந்த சைட்ஸில் வந்து கோல்டு பண்ணுறேன். இந்த சைட்ஸும் நீங்கள் தந்தத்துக்கு கூட கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இது மேலே ஒரு கோட் வார்னிஷ் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து பெயிண்ட்டும் அதில் ஸ்டே ஆகும். நீங்கள் இதை வந்து கிஃப்ட் பண்ணலாம், கொலுக்கு யூஸ் பண்ணலாம், ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம், என்ன வேணாலும் இதை வச்சு நீங்கள் பண்ணலாம். இல்லை வீட்டில் ஷோகேஸில் வச்சு அழகுபடுத்திக்கனாலும் படுத்திக்கலாம். எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் வீட்டிலேயே ஏற்கனவே செஞ்சதை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம சின்ன சைஸில் யானை பண்ணினோம், இதே போல் பெரிய சைஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். இதில் வந்து கோல்டில் வந்து இங்கே மேலே துணி இருக்கிற மாதிரி, யானைக்கு மேலே போடுற துணி இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் யானையை வந்து வேறு மார்பிளில் இருக்கிற மாதிரி ஒயிட் கலர் கொடுத்துட்டு இந்த டிசைன்ஸ் எல்லாம் பிளாக்கு, க்ரீனு, ரெட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாகவும் நீங்கள் பண்ணலாம். இதோட குட்டி யானையும் ஒன்று பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே நீங்கள் டிஸ்பிளே பண்ணும்போது பெருசுலேருந்து குட்டியாக இப்படி அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வைக்கலாம். இதே போல் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் யானை அம்பாரி இது மாதிரி மேலேயே சின்ன சின்ன பொம்மைங்க வைக்கிறது, கொலுவுக்கு வந்து இது மாதிரிலாம் கூட நீங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். எல்லாருக்கும் இந்த கிஃப்ட் ஐட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் காலை வணக்கம்.
இது உங்களுக்காக ஒரு சின்ன கவிதை. எல்லை. பசித்தவனுக்கு பட்டினியே எல்லை, பசித்தவனுக்கு பட்டினியே எல்லை. பாமரனுக்கு ஜோசியக்காரனே இல்லை, பாமரனுக்கு ஜோசியக்காரனே இல்லை. இந்திய விவசாயிகளுக்கு தற்கொலையே இல்லை, இந்திய விவசாயிகளுக்கு தற்கொலையே இல்லை. இங்கே விளைநிலங்கள் வீட்டு மனைகளின் எல்லை, இங்கே விளைநிலங்கள் வீட்டு மனைகளின் எல்லை. நோயாளிக்கு மருத்துவரே இல்லாத மருத்துவமனை இல்லை, நோயாளிக்கு மருத்துவரே இல்லாத மருத்துவமனை இல்லை. காமுகனுக்கோ வெயிலில் சாயும் சேலையே இல்லை, காமுகனுக்கோ வெயிலில் சாயும் சேலையே இல்லை. மூத்த குடிமகனுக்கோ பிள்ளைகளே தொல்லையா இல்லை, மூத்த குடிமகனுக்கோ பிள்ளைகளே தொல்லையா இல்லை. தமிழ்நாட்டு குடிமகனுக்கோ டாஸ்மாகே இல்லை, தமிழ்நாட்டு குடிமகனுக்கோ டாஸ்மாகே இல்லை. பல அதிகாரிகளுக்கு அதிகாரமே இல்லை, பல அதிகாரிகளுக்கு அதிகாரமே இல்லை. ஆளுகின்ற வர்க்கத்துக்கோ அறிக்கை விடுவதே இல்லை, ஆளுகின்ற வர்க்கத்துக்கோ அறிக்கை விடுவதே இல்லை. மறத்து போன, மன்னிக்கவும் மறந்து போன இந்தியனுக்கு எப்படி இப்படி ஏன் என்று கேட்க சுத்தமா வாயே இல்லை. மறத்து போன, மன்னிக்கவும் மறந்து போன இந்தியனுக்கு எப்படி இப்படி ஏன் என்று கேட்க சுத்தமா வாயே இல்லை. இந்த எல்லைகளை ஒழிக்க மருந்து இல்லாமல் இல்லை, இந்த எல்லைகளை ஒழிக்க மருந்து இல்லாமல் இல்லை. உண்மை, நேர்மை, உழைப்பு, உண்மை, நேர்மை, உழைப்பு, இவைகளே வாழ்க்கையின் எல்லை. உண்மை, நேர்மை, உழைப்பு, இவைகளே வாழ்க்கையின் எல்லை. நீங்கள் இதை புரிந்து கொண்டால் நான் மகிழ்ச்சியின் எல்லையில், நீங்கள் இதை புரிந்து கொண்டால் நான் மகிழ்ச்சியின் எல்லையில். நன்றி, வணக்கம்.